கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நான் சென்னையிலேருந்து வரேன். என் பையன் பேர் சாமுவேல். அவனுக்கு 22 வயசாகுது. அவனுக்கு சின்னதுலேருந்தே கண்ணில் ஒரு மச்சம் உண்டு, ரெட்டினா பக்கத்தில். இந்த தடவை யூஷுவல் செக்கப் தான் போனோம். அப்போ அந்த டாக்டர் ஸ்கேன் பண்ணி பார்த்துட்டு அதில் கேன்சர் செல்ஸ் இருக்குது, நீங்கள் உடனே கேன்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போயிருங்க அப்படின்னாரு. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ரொம்ப வேதனையாக இருந்துச்சு, ஷாக்கிங்காக இருந்தது. எதுவும் செய்யவே ஓடலை. நான் காட்ஸ் லவ் மினிஸ்ட்ரீஸுக்கு ஃபோன் பண்ணி ஜெபம் பண்ணேன். அப்போ அங்கே இருந்த சிஸ்டர் அவங்க பையனுக்கு மாதிரி ஜெபம் பண்ணாங்க. வாலிப பையன், ஃப்யூச்சர் அஃபெக்ட் ஆகும், ஆண்டவரே நீர் சுகத்தை தாரும் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஊக்கமாக ஜெபம் பண்ணாங்க. நான் பிரதருக்கும் மெயிலில் அனுப்பியிருந்தேன். இந்த கேன்சர் டிபார்ட்மெண்ட்டுக்கு போய் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ ரொம்ப வேதனையாக இருந்தது, குழப்பமாக இருந்துச்சு. அப்போ தான் என்னோடய ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் சவுண்டு வருது. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தப்ப பிரதர் அந்த மெயிலுக்கு ரிப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள் அப்படின்னு சொல்லி அவர் ஜெபித்து வார்த்தை எழுதியிருந்தாங்க. நான் அந்த வார்த்தை என்னை தேற்றினது. நாங்கள் உள்ளே போனோம், நிறைய ஸ்கேன் எடுத்தாங்க. கடைசியில் சொல்லிட்டாங்க அது சாதாரண மச்சம்தான், ஒன்றும் இல்லை, கேன்சர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆண்டவருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். டெய்லி நான் மங்கள வார்த்தை கேட்பேன். என் பையனுக்கு அவனுக்கு தான் 9 மாதமாக வேலை இல்லாமல் இருந்தது. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடிச்சுட்டு வேலையே சரியான வேலை கிடைக்கல. மங்கள வார்த்தையில் பிரதர் ஒரு வேதனையோடு நான் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்போது சொன்னாங்க, வேலைக்கான ஆர்டர் டேபிளில் வச்சுருக்காங்க ரெடியா அப்படின்னு சொல்லி ஜெபத்தில் சொன்னாங்க. அதே மாதிரியே என் பையனுக்கு வேலைக்கான ஆர்டர் வீட்டுக்கு சேர்ந்தது. அவன் பிப்ரவரி மாதத்துலேருந்து வேலைக்கு போய்கிட்டு இருக்கான். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நான் மும்பையில் இருக்கேன். என் பேர் மேரி புஷ்பம். என் மருமனுக்கு ஐடியில் கம்பெனியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. மே மாதத்துலேருந்து வேலை இல்லை. நான் போன மாதமும் நாங்கள் இங்கே வந்திருந்தோம். அந்த ப்ரேயரை வச்சு நாங்கள் வந்துடுவோம். ஃபஸ்ட்டு வாரமே சென்னைக்கு வந்தோம். சென்னைக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருக்கோம் மகளை. அப்போ மருமனுக்கு வேலை இல்லாமல் போன மாதம் ஜெபிச்சுட்டு போனோம். நிறைய பேர் சாட்சி சொன்னாங்க. நிறைய பேருக்கு கவர்மெண்ட் வேலையெல்லாம் கிடச்சது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தினால நாங்கள் போன உடனே 2 நாள் கழித்து மருமனுக்கு ஆர்டர் வந்துட்டு நல்ல கம்பெனியில் வேலையை கொடுத்து ஆசீர்வதித்த தேவனுக்கு கொடான கோடி நன்றி. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதருமை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமாக இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு நீர் என்ன வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிக்க பரலோகம் திட்டம் வைத்திருக்கிறது. தேவ சமூகத்திலே கண்ணீரோடு ஜெபத்திலே தரித்திருந்த பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படி கொடுத்த மங்கள வார்த்தையை இப்பொழுது நாம் வாசிப்போம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாய் கிடக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ, கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது, ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடி வந்திருக்கிற உங்களுக்கு இன்றைக்கு பிறகு ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, 2000 வருஷங்களுக்கு முன்பாக அவர் நன்மை செய்கிறவராய் இந்த பூமியில் சுற்றி திரிந்த நாட்களிலே யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அத்தனை பேருக்கும் அவர் நன்மை செய்தார். ஒருவரை கூட அவர் வெறுமனே அனுப்பவில்லை. யாரெல்லாம் அவரை தேடி வந்தார்களோ அத்தனை பேருக்கும் அவர் இரக்கம் செய்தார். அத்தனை பேருடைய துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றினார். அத்தனை பேருடைய அழுகையை ஆனந்த களிப்பாய் மாற்றினார். இன்றைக்கும் வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகளோடு நீங்கள் இருக்கலாம். என்னுடைய இருதயம் வெடிக்கிற மாதிரி இருக்கிறது என்று சொல்லி அநேக பாரங்களையும் மன அழுத்தங்களையும் மனவேதனைகளையும் சுமந்து கொண்டு, ஆண்டவரே இதற்கெல்லாம் ஒரு விடிவு காலம் இல்லையா, இதற்கெல்லாம் ஒரு முடிவில்லையா என்று நீங்கள் அழுது கொண்டு வந்திருக்கிறீர்கள். இயேசு சொல்லுகிறார், நிச்சயமாக முடிவு உண்டு, உங்கள் நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் விரும்பி வந்த காரியத்திலே கட்டாயம் இன்றைக்கு
ஒரு அற்புதத்தை செய்வீர்கள். கர்த்தரை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதாம். உன்னுடைய வாழ்க்கையில் நன்மைகள் குறைவில்லாமல் வாழ வேண்டுமானால், எந்த நன்மைகளிலும் ஒரு குறை இல்லாதபடி நீங்கள் சந்தோஷமாக இருக்க வேண்டுமானால், நீங்கள் கர்த்தரை தேடுகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். என் அன்பு சகோதரனை சகோதரியே, மனுஷர்களை தேடி போகும் பொழுது சில நேரங்களில் அவமானப்படுத்தப்பட்டு வந்திருக்கலாம். சொந்த சகோதரன் வீட்டிற்கு நீ உதவி கேட்டு போகலாம். பிள்ளையை படிக்க வைக்கணும், அண்ணா எனக்கு கொஞ்சம் உதவி செய்வியா? உங்கள் அண்ணன் உங்களை கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளி இருக்கலாம். சொந்த சகோதரிடத்தில் போய் டெம்பரரியாக ஒரு வாரத்துக்கு கொஞ்சம் நகையை கொடுத்தேன்னு அடமானம் வச்சு, என் பிள்ளைக்கு இந்த சுப காரியத்தை செய்து முடிச்சுட்டு கல்யாணம் முடிஞ்ச உடனே வர பணத்தை வச்சு உன் நகையை மீட்டு தரலாம் அப்படின்னு உன் சொந்த சகோதரியை தேடி போயிருக்கலாம். வீட்டில் நகை இருக்கிறது உனக்கு தெரியும், அவளுக்கும் தெரியும். ஆனாலும் ஒரேடி என்னால் உதவி செய்ய முடியாது, என் புருஷன் அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டாருன்னு, கொடுக்க வாய்ப்பு இருந்தும் புருஷன் மேலே பழியை போட்டு தள்ளி போட்டுட்டு உன்னை வருங்கையை அனுப்பியிருக்கலாம். ஆனால் தேடி வந்திருக்கிற இயேசு உங்களை வருக்கையாய் அனுப்ப மாட்டார். அவரிடத்தில் உதவி கேட்டு வந்த யாரையும் அவர் வெறுமனே அனுப்பினதல்ல. எனவே இன்றைக்கு நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்கணும். நாசில சுவாசமுள்ள மனுஷனை நம்புகிறதை பார்க்கலாம், ஜீவனுள்ள தேவன் மேல் பற்றதாக இருப்பது நலம் என்று சொல்லி இன்றைக்கு பிறகு அவரை பற்றி பிடிக்க பழகிக் கொள்ளுங்கள். எந்த காரியமாக இருந்தாலும் அவரை மாத்திரம் தேடுங்கள். அவரிடத்திலே உதவி செய், அவரிடத்திலே உதவி கேளுங்கள். நம் ஆண்டவருக்கு அநேக பெயர்கள் உண்டு. அதில் ஒன்று எபினேசர். எபினேசர் என்றால் உதவி செய்கிற தெய்வம் என்ற அர்த்தம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது. குறைவுகளை நிறைவாக்குகிற ஆண்டவரை தேடி வந்திருக்கிறீர்கள். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்த ஆண்டவர் ஒரு முறை ஊழியத்தின் பாதையில் நடந்து போய் கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஒரு விதவை தாய், தனக்கு இருந்த ஒரே ஒரு உறவு, ஒரு வாலிப மகள், அந்த பிள்ளை செத்துப்போன சூழ்நிலையில் அந்த பிள்ளையை பாடையில் எடுத்து வைத்து கொண்டு அடக்கம் பண்ண போய் கொண்டிருக்கிறாள். ஒரு கூட்ட ஜனங்கள் அவளோடு கூட அழுது கொண்டு தன்னுடைய பிள்ளையை தூக்கி கொண்டு பாடையிலே வைத்து அடக்கம் பண்ண போய் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே புருஷனை இழந்த நிலைமை, இருந்த ஒரே பிள்ளையை இழந்து வேதனையின் உச்சக்கட்டத்தில் அனாதையைப் போல தள்ளப்பட்ட நிலைமையில் எங்கே போகிறேன் என்றே தெரியாத அளவுக்கு பித்து பிடித்தவளை போல அந்த எருசலேம் வீதியில் அவள் நடந்து கொண்டு போகிறாள். அப்பொழுது இயேசு அவளை பார்க்கும்படி அந்த வழியாக நடந்து வருகிறாள். அவளை பார்த்த உடனடியாக யாருமே அவளுக்காக ரெக்கமெண்ட் பண்ணலை. இயேசுவே, இவளுக்கு இப்படி ஒரு பிரச்சனைப்பா, புருஷனை இழந்து பிள்ளை இழந்து நடுத்தருவில் நடந்து போகிறான், இன்னும் கொஞ்ச நேரத்தில் இந்த பிள்ளையுடைய சடலத்தை கூட பார்க்க முடியாது, பிள்ளைய கொண்டு அடக்கம் பண்ண போகிறாங்க என்று சொல்லி இந்த தாய்க்கு உதவி செய்யும் என்று யாருமே அவரிடத்தில் சொல்லவில்லை. ஆனால் நம் இயேசு குறிப்பறிந்து செயல்படுகிற ஆண்டவர். வேதம் சொல்கிறது, உனக்கு தேவை இன்னதென்று நான் அறிந்திருக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த தாய்க்கு எது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும், எது பெரிய நன்மையை கொடுக்கும், எது அந்த அம்மாவுக்கு ரொம்ப தேவை என்பதை ஆண்டவர் அறிந்திருந்தார். அந்த நேரத்தில் அந்த அம்மாட்ட போய் ஒரு 50 லட்சம் ரூபாய் பணத்தையோ 50 கோடி ரூபாய் பணத்தை கொடுத்தா கூட அந்த தாயினுடைய இருதயம் சந்தோஷப்படாது. அந்த தாயுடைய கையில் போய் ஆண்டவர் ஒரு 100 பவுன் நகையை கொடுத்தா கூட அந்த தாய்க்கு சந்தோஷம் வராது. அந்த நேரத்தில் குறிப்பறிந்து செயல்படுகிற ஆண்டவர், இப்போ என்ன நல்லது செய்தா என் மக கண்ணீர் துடைக்கப்படும் என்பதை அறிந்து ஆண்டவர் செயல்படுகிறார். அந்த வாலிபனுக்கு பக்கத்தில் அந்த செத்துப்போன வாலிபனை வைத்திருக்கிற பாடை கருகாமையிலே போகிறார். போய் அந்த பாடையை தொட்டவுடனே அதை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அந்த இடத்துல நின்றார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், வாலிபனே எழுந்து. ஒரு சின்ன வார்த்தை தான் சொன்னார். அடுத்த நிமிடத்தில் அந்த பிள்ளை உயிரோடு எழும்பினான். அந்த தாயிடத்தில் இந்த பிள்ளையை ஒப்படைச்சி சந்தோஷமாக பாருங்க, கொஞ்ச நேரத்தில் எல்லாம் முடிந்து போன நிலைமையில் கொஞ்ச நேரத்தில் பிள்ளை அடக்கம் பண்ணப்பட வேண்டிய சூழ்நிலை. கடைசி நிமிடத்தில் என் ஆண்டவர் அவளை தேடி வந்தார். அவளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து
அவளுக்கு ஒரு நன்மையை செய்து, நம்பிக்கையற்று வாழ்க்கையில் பலனிழந்து வாழ்க்கையில் இருந்த ஒரே நம்பிக்கையும் இழந்து போன நிலைமையில் இருந்த அவளுக்கு மறுபடியும் நம்பிக்கை கொடுக்கக்கூடிய விதத்திலே தன்னுடைய பிள்ளையை உயிரோடு எழுப்பி அந்த வாலிப மகனை அவளிடத்தில் ஒப்பு கொடுத்தாள். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள இனி யாரும் இல்லை என்கிற நிலைமையிலே அவளுடைய சொந்தத்தை ஆண்டவர் மறுபடியும் புதுப்பித்து அவள் கையிலே கொடுத்து அவளுடைய இருதயத்தை சந்தோஷப்படுத்தினார். இன்றைக்கு நாம் கேட்ட வசனத்தின்படி கர்த்தரை தேடி வருகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. எந்தெந்த காரியங்கள் நேற்று வரைக்கும் உங்களுக்கு தீமையாக இருந்ததோ அந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு பிறகு உங்களுக்கு நன்மையாய் மாறும். நேற்றைக்கு வரைக்கும் எந்த காரியங்கள் நன்மையாக இருந்ததோ அந்த காரியங்கள் நன்மையின் மேல் நன்மை அடையத்தக்கதாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் செய்யும்படி இந்த வேளையிலே உங்களை தேடி இயேசு வந்திருக்கிறார். அவர் தேடி வருகிறவர்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர், தேடி வருகிறவர்களை தேடி வந்து ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு உங்கள் ஒவ்வொருவரையும் தொட்டு சுகமாக்கி ஆறுதல் படுத்தி தேர்தல் படுத்தி இழந்து போன எல்லாவற்றையும் உங்களுக்கு கொடுத்து சமாதானத்தோடு அனுப்புவது அதிக நிச்சயம். ஒரு முறை எங்களுடைய ஜெப கோபுரத்திற்கு ஒரு தகப்பனார் தன்னுடைய வாலிப மகனை அழைத்து கொண்டு வந்தார். அவர் சொன்ன காரியம், ஐயா, இவன் குடிச்சு அவன் குடலெல்லாம் செத்து போச்சு, அவனுடைய லிவர் பாதிக்கப்பட்டிருக்கிறது, அதனால் அடிக்கடி அவனுக்கு மஞ்சள் காமாலை வியாதி வருகிறது. டாக்டர் சொல்லிட்டாங்க, இதுக்கு மேலே அவன் குடித்தாருன்னா ஒரு ட்ராப் உள்ளே போனாலும் அவனை காப்பாற்ற முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதையும் மீறி அவன் குடிச்சிட்டு இருக்கிறான். அவனுடைய லிவர் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறது, மரணத்தின் விளிம்பிலே நின்று கொண்டிருக்கிறான். மருத்துவர்கள் சொன்னாங்களா, அவனை செக் பண்ணிவிட்டு அவனுடைய லிவரை பார்த்துட்டு சொல்லிட்டாங்களாம், மிஞ்சி போனால் ஒரு மாதம் 1.5 மாதத்துக்கு மேலே அவன் உயிரோடு இருக்க முடியாது. காரணம், அவனுடைய லிவர் ஃபுல்லாக அழுகி போச்சு, ஃபுல்லாக டேமேஜ் ஆகி போச்சு. இதுக்கு மேலே அவனை உயிரோடு காப்பாற்ற யாராலும் முடியாது. அவனுக்கு நல்ல ஆகாரம் கொடுத்து இருக்கிறது வரைக்கும் அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை சந்தோஷமாக வைத்து விட்டு நீங்கள் அவனை பாருங்கள், இதுக்கு மேலே அவனை உயிரோட காப்பாற்ற முடியாது என்று மருத்துவர்கள் சொல்லிவிட்டார்கள். இந்த சூழ்நிலையில் தான் அவர் ஆண்டவரை தேடி வந்தார். அந்த தம்பியை கொண்டு வந்து அப்படியே அந்த ஜெப கோபுரத்தில் உள்ள அந்த சேப்பலில் படுக்க வச்சுட்டு அவர் அழுது கொண்டு சொன்ன காரியம், இவ்வளவு நாளும் என் பிள்ளை எங்கள் குடும்பத்திற்கு வேதனையை கொடுத்தார், நாங்கள் சகிச்சிட்டு இருந்தோம். ஆனால் இவன் குடித்து வரிச்சிட்டு ஊரில் போய் யாரெல்லாம் அடிப்பாடு சொல்ல முடியாது. ஊரே இவனுக்கு சாவு வராதா, யாருக்கெல்லாமோ சாவு வருது, இவனுக்கு ஒரு சாவு வராதான்னு சொல்லி ஊரார் எல்லாரும் என் பிள்ளையை சபித்தார்கள். யார் யாருக்கோ சாவு வருது, இவனுக்கெல்லாம் ஒரு சாவு வராதா? இப்படியெல்லாம் என் வாலிப பிள்ளைக்கு பின்னால சுத்துறானே, இப்படியெல்லாம் என் பிள்ளைகளை அடிக்கிறானே, இப்படியெல்லாம் என் புருஷனுக்கு விரோதமாய் பெட்டிஷன் போடுகிறானே என்று சொல்லி எல்லாரும் அவனுக்கு மேலே சாபம் போட்டாங்க. அவங்க சாபம் போட்டது போல இன்றைக்கு அவனுக்கு நேராக மரணத்தை கொண்டு வந்திருக்கிறது. ஆனாலும் கடைசியாக எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. இந்த அடைக்கல பட்டணத்தில் கொண்டு வந்து இயேசுவாமியுடைய பாதத்தில் அவனை போடணும். அவன் முதல்ல இந்த இடத்துலேருந்து வெளியே போகும் பொழுது மனம் திரும்பணும். அவன் மனம் திரும்பினதுக்கு பிறகு செத்தா கூட எனக்கு கவலை இல்லை என்று சொல்லி அவனுக்கு சில ஆலோசனைகளை சொல்லி அவனை மனம் திரும்புதலுக்கு நேராக நீங்கள் நடத்துங்க. என் பிள்ளை ஒரு நாளும் பாதாளத்துக்கு போய்விடக்கூடாது, ஒரு நாளும் என் பிள்ளை நரகத்துக்கு போயிடக்கூடாது. கடைசி நிமிஷத்தில் மனம் திருந்தின கள்ளனுக்கு இன்றைக்கே என்னோடு கூட பரதேசில் இருப்பாய் என்று சொன்ன ஆண்டவருடைய வார்த்தையை நான் முழுமையாய் நம்பி வந்திருக்கிறேன். இவன் மரணத்தின் விளிம்பில் நிற்கிறான். கடைசியாக ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய மன்னிப்பையும் ரட்சிப்பின் அனுபவத்தையும் வாங்கி கொண்டு இவன் வீட்டிற்கு வர வேண்டும். அதுக்கு பிறகு என் பிள்ளை சத்தா என்னுடைய இருதயத்துக்கு ஓரளவு ஒரு சமாதானமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் சொன்னார், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடும் பொழுது மீதி எல்லாம் உனக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறாரே. இன்றைக்கு அவன் தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை தேடினார், மீது எல்லாமே அவனுக்கு ஆண்டவர் கொடுப்பார். அவனுக்கு தேவையான தீர்க்காயுசை கொடுப்பார். அவனுடைய லிவரை ஆண்டவர் புதிதாய் மாற்றி, செத்து போய் அழுகி போயிருக்க அவனுடைய குடல்களை எல்லாம் ஆண்டவர் புதிதாய் மாற்றி அவனுக்கு மறுவாழ்வு தருவார் என்று இந்த வார்த்தையை ஆண்டவர் சொன்னார். அதன் பிறகு நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், ஆண்டவரே,
இப்போ அவன் ஸ்டீஃபனை தேடி வரல, உங்களை தேடி வந்திருக்கிறான், உங்கள் சன்னிதானத்துக்கு வந்திருக்கிறான். கடைசி நிமிஷத்தில் நீங்கள் ஏதாவது ஒரு அற்புதம் செய்வீங்கன்னு நம்பிக்கை அவனுடைய இருதயத்தில் இருக்கிறதை என் ஆவியிலே பார்க்கிறேன். அவனை கடைசி அவங்க அப்பா கூட்டிட்டு வரும் பொழுது சொன்னாராம், உலக பிரகாரமான ஆஸ்பத்திரிக்கெல்லாம் போயாச்சு, டாக்டர்ஸ் எல்லாம் கைவிட்டாச்சு, கடைசியாக நான் ஒரு ஆஸ்பத்திரிக்கு ஒன்று கூட்டிட்டு போகிறேன், அது ஆவிக்குரிய ஹாஸ்பிட்டல். அங்கே போய் உனக்குன்னு ஒரு ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், ஸ்பிரிச்சுவலான ஒரு ட்ரீட்மெண்ட் அவங்க கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு உனக்கு என்ன நடந்தாலும் எனக்கு கவலை இல்லைன்னு சொல்லி அவங்க அப்பா கூப்பிட்டு வந்திருக்கா. அப்படின்னா அவருக்கு இவன் ரட்சிக்கப்பட்ட போது அவ்வளோதான் அவருக்கு ஆசை. ஏன்னா இவன் பிழைக்க மாட்டான்ற ஒரு நிச்சயத்துக்கு அவர் வந்துட்டார். ஆனால் இந்த மகனுடைய இருதயத்தில் என்ன இருக்கிறது என்று என்னுடைய ஆவியிலே ஆண்டவர் காண்பித்தார் தெரியுமா? எப்பொழுது அடைக்கல பட்டணத்துக்குள்ள அந்த கேட்டுக்குள்ளால வருகிறானோ அப்பொழுது அவன் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்திருக்கிறான். அவங்க அப்பாவுக்கே தெரியாது, என் ஆவியிலே உணர்த்தப்பட்டேன். அந்த காரியத்தை தான் நான் சொன்னேன். என்ன சொல்கிறான்னு, ஆண்டவரே நீங்கள் இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களில் மகா பெரிய பாவம் செய்தவங்களுக்கு கூட மன்னிப்பு கொடுத்து மறுபடி வாழ்க்கை கொடுத்தீங்களே. விபச்சாரத்தில் கையும் களவுமாய் பிடிக்கப்பட்ட அந்த ஸ்திரீயை எல்லாரும் கல்லறைந்து கொல்லுவதற்கு வருகிறார்கள், அவள் மரணத்தின் விளிம்பில் நிற்கிறாள். அப்போ கூட நீங்கள் அவளை காப்பாற்றி மறுவாழ்வு கொடுத்து அந்த கொலைக்காரரிடத்தில் அவளை மீட்டு கொடுத்தீங்களே. எனக்கும் வாழ ஒரே ஒரு வாய்ப்பு கொடுங்கப்பா, இதுக்கு பிறகு நான் நல்ல பிள்ளையாக இருப்பேன், எனக்கு ஒரே ஒரு சந்தர்ப்பத்தை நீங்கள் தாங்க என்று அவனுடைய இருதயம் கதறுகிறதை என் ஆவியிலே நான் உணர்ந்து நான் சொன்ன, இப்படிப்பட்ட ஒரு மனநிலையில் இப்பொழுது இந்த மகன் நிற்கிறான் என்று சொன்ன உடனடியாக ஓ என்று அழுதான். என்னை பார்த்து கேட்ட, அங்கிள் நான் மனசில் பேசுனதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? இந்த கேட்டில் காலடி எடுத்து வைக்கிறது வரைக்கும் எனக்கு மரணத்தை குறித்த எந்த விதமான பயமோ துக்கமோ இல்லை. ஆனால் உள்ள வரும் பொழுது எனக்குள்ளால நான் வாழ வேண்டும், நான் சாகக்கூடாது, நான் சாகாமல் பிழைத்திருந்த 4 பேருக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று நான் விரும்பினேன். ஆண்டவரிடத்தில் ஒரு வாய்ப்பு கேட்டேன். என்ன உதாரணத்தை சொல்லி வாய்ப்பு கேட்டனோ அதே உதாரணத்தை நீங்கள் எப்படி சொல்கிறீங்க? நான் சொன்ன, நீ வந்திருக்கிறது ஆண்டவருடைய சன்னிதானம், நீ ஸ்டீஃபனுடைய பேச்சை இப்பொழுது கேட்கவில்லை, ஆண்டவர் தான் உன்னுடைய மனசில் இருக்கிற காரியத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். எனவே இனியும் அதிக கேடானது வராதபடி இனி பாவம் செய்யாது, இந்த முறை உன்னை நான் குணப்படுத்தி அனுப்புகிறேன்னு சொல்லி அந்த மகனுடைய வயிற்று பகுதியில் கையை வச்சு நான் சொன்னேன், ஆண்டவரே என் அன்பு மகனுடைய லிவரை இப்போ ஆண்டவர் புதுசாக மாற்றணும், இந்த குடல்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் புதிதாய் மாற்றி அவனுடைய செத்துப்போன குடல்கள், அழுகி போன குடல்கள் இப்பொழுது புதிய குடல்களாய் மாற வேண்டும். இவனுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதையும் ஆண்டவர் இன்றைக்கு புதிதாய் மாற்ற வேண்டும் என்று சொல்லி அந்த மகனுக்காக கண்ணீரோடு ஜெபித்தேன். ஆண்டவர் சொன்னார், உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது, நீ சமாதானத்தோடு போ. ஹல்லேலூயா. அதன் பிறகு அந்த தம்பியை அழைச்சிட்டு அவங்க அப்பா போனார். நான் சொன்னேன், அவனுக்கு ஆண்டவர் தீர்க்காயுசை கொடுத்துருக்கிறாரு, இவ்வளவு நாளும் இவனுக்கு சாவு வராதான்னு சொல்லி அழுத ஜனங்களுக்கு காயம் கட்டுகிற பிள்ளையாக ஆண்டவர் அவனை மாற்றப் போகிறார். ஹல்லேலூயா சொல்லி அந்த பிள்ளைகளை அனுப்பி வைத்து விட்டேன். ஆண்டவருடைய பெரிய கிருபையினால இன்னைக்கு அவங்க ஊரில் அவனுக்கு அவ்வளவு நல்ல பேர், எல்லாரும் அவனை கண்டு அவ்வளவு, எப்படி இவன் மாறினான், எப்படி இவனுக்குள்ளால இந்த மாற்றம் வந்துச்சு, அப்படி எங்களால் நம்ப முடியலை, இவனா இப்படி என்று சொல்லக்கூடிய விதத்தில் இன்றைக்கி ஒரு வீட்டில் ஒரு சாவு விழுந்ததுன்னா அந்த சாவு எடுக்கிறது வரைக்கும் கூட நின்று அதை குளிப்பாட்டுறதும் பாக்ஸை தூக்கிட்டு போகிறது எல்லா காரியங்களிலும் முன்ன நிற்பான். ஒரு கல்யாணம் நடக்குது அப்படின்னாச்சுன்னா முன்ன நின்று அவங்களுக்கு என்ன உதவி வேண்டுமானாலும் செய்து கொண்டு இருக்கிறான். எந்த ஜனங்கள் இவனுக்கு சாவு வராதா என்று சொல்லி பேசினார்களோ அதே ஜனங்கள் இப்பொழுது அவனுக்காக ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே, இந்த நல்லது செய்கிற இந்த மகனுக்கு ஆண்டவர் ஆயுசு நாட்களை தாரும். ஹல்லேலூயா. இப்போ டாக்டர்ஸ்கிட்ட போய் சொன்னாச்சுன்னா டாக்டர்ஸ் கேட்குறாங்க, என்னப்பா உன் குடலெல்லாம் அழுகி போயிருந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இப்போ ஸ்கேன் பண்ணி பார்த்தாச்சுன்னா ஒன்றே லிவர் ஃபுல்லாக கெட்டு போச்சு, அவ்வளோதான் செத்து போன இந்த லிவர் எப்படி உயிர்ப்பிக்கப்பட்டது, எப்படி புதிய லிவராய் மாறினது? அவன் சொன்னான், நான் ஆண்டவரை தேடி போனேன். ஆண்டவரை தேடி வருகிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறையாது. இன்றைக்கும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும், உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின. இன்றைக்கு நீங்கள் உலக பிரகாரமான சில காரியங்களை எதிர்பார்த்து இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ராஜ்யத்திற்கும் நீதிக்கும் ஏற்றதை முதலாவது தேடுங்கள்.
நீங்கள் இயேசுவை தேடி வந்திருக்கிறீர்கள். இயேசு உங்களுக்கு கட்டாய நன்மை செய்வார். அதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து விரும்புகிறபடி ஒரு வாழ்க்கைக்காக நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும். அந்த தம்பியுடைய அந்த இருதயத்தினுடைய அந்த எதிர்பார்ப்பம் ஆண்டவரிடத்தில் மனசில் ஜெபித்து அந்த காம்பவுண்டுக்குள்ளே வரும்பொழுது அவன் ஜெபித்த காரியம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவன் பெரிய பாவிதான், ஆனாலும் பாருங்கள், கடைசி நிமிஷத்தில் கர்த்தர் அவனுக்கு ஒரு நன்மை செய்தார், அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். இன்றைக்கும் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கு இதுவரைக்கும் பதில் வராமல் வந்திருக்கலாம். நீங்கள் ஆண்டவரிடத்தில் தேடி வந்த காரியங்களில் சில நேரங்களில் உங்களுக்கு அற்புதம் நடக்காமல் இருந்திருக்கலாம். இவனுக்கு அற்புதம் நடந்ததற்கு ஒரே காரணம் என்ன தெரியுமா? அவன் சொன்னான், ஆண்டவரே எனக்கு ஒரு வாய்ப்பு தாரும், இதுக்கு மேலே நான் நீர் விரும்புகிறபடி வாழுவேன், எனக்கு வாழ ஒரு வாய்ப்பு தாரும். அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன? தன்னுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு அவர் முற்றுப்புள்ளி வைத்து விட்டான். வேதம் சொல்லுகிறது, உன்னுடைய அக்கிரமங்களே அவர் உன் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு உனக்கும் ஆண்டவருக்கு இடையில தடை கல்லா இருக்கிறதா? உங்களுடைய அக்கிரமங்கள், உங்களுடைய பாவங்கள், உங்களுடைய அசுத்தங்கள், நம்பிக்கை துரோகங்கள், புருஷனுக்கு புரிந்த துரோகம், மனைவிக்கு புரிந்த துரோகம், பிள்ளைகளுக்கு புரிந்த துரோகம், பெற்றோருக்கு புரிந்த துரோகம், உன்னுடைய உடன்பிறப்புகளுக்கு புரிந்த துரோகம், சில நேரங்களிலே ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களுக்கு பதில் கொடுக்க முடியாதபடிக்கு உங்களுக்கும் ஆண்டவருக்கும் இடையில அப்படியே ஒரு கல் மாதிரி வந்து நிற்குமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அப்படிப்பட்ட நேரங்களில் நீங்கள் என்ன ஜெபித்தாலும் அந்த ஜெபங்கள் கேட்கப்பட மாட்டாது. ஏன்னா இடையில ஒரு பெரிய பிளாக், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையில ஒரு பிளாக் ஒரு நாளும் இருக்கக்கூடாது. அந்த பிளாக் மாறினாதான், அந்த தடை மாறினாதான் ஆண்டவர் உங்களை தன்னுடைய நேச மார்பிலை அணைத்து நீங்கள் விரும்பி வந்த காரியத்தை உங்களுக்கு கொடுப்பதற்கு ஏதுவாக இருக்கும். எனவே இன்றைக்கு எந்தெந்த பாவங்களை விட முடியாமல், எந்தெந்த அக்கிரமங்களை விட முடியாமல் இன்னும் நீங்கள் பாவத்திலே விழுந்து அழுது கொண்டு அதிலே புரண்டு கொண்டிருக்கிறீர்களோ அதை விட்டு இன்றைக்கு நீங்கள் வெளியே வர வேண்டும். அப்பொழுது ஆண்டவரை தேடி வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. கிருபையின் தேவனே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நண்பகல் வேளையிலே என் பிள்ளைகளை நீரே அழைத்து கொண்டு வந்து என்னை தேடி வருகிற உங்களுக்கு இனி ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொன்னீரே. என்னென்ன நன்மையின் ஈவுகள் குறைவுபட்ட நிலைமையில் என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்களோ, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து வரும் என்று சொன்னீரே. உம்மை தேடி வந்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவையான நன்மையான ஈவுகளையும் பூரணமான கிருபையின் வரங்களையும் ஜோதிகளின் பிதா கொடுக்க என் பிள்ளைகளை பெற்றுக்கொள்ளட்டும். நீர் கொடுக்க நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நீர் உம்முடைய கரத்தை திறக்க நாங்கள் நன்மையினால் திருப்தியாகிறோம் என்கிற வசனத்தின் படியாக உம்முடைய கரம் என் பிள்ளைகளுக்கு நேராக திறக்கப்படுவதாக. இவர்கள் நன்மையினால் திருப்தியாகட்டும். அதிகாலையிலே உம்மை தேடி தாவீதுக்கு கிடைத்த ஸ்லாக்கியங்களை என் பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும். வறுமையும் பஞ்சமும் ஆடு மேய்க்கிற பஞ்சமும் மாறி என் பிள்ளைகள் ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் உட்கார வைத்து அழகு பார்க்கப்படுவார்களாக. உடைய தரித்திரங்கள் மாறட்டும், பஞ்சங்கள் மாறட்டும், தொழிலிலே காணப்படுகிற மந்தமான நிலைமை மாறி என் பிள்ளைகளுக்கு தெய்வீக செழிப்பு உண்டாகட்டும். தாவீதுக்கு ராஜ மேன்மையை கொடுத்த ஆண்டவர் அவனை தொடர்ந்து அவன் பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் ராஜ மேன்மையை தக்க வைத்து கொள்ள கிருபை செய்த நல்ல ஆண்டவரே, இவர்கள் குடும்பத்திலும் அப்படிப்பட்ட நன்மையின் கிருபைகளை நீர் தாரும். மகிமையான முன்னேற்றங்கள் இவர்கள் குடும்பத்திலே உண்டாகட்டும். தாவீது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான், சேனைகளின் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று சொன்ன வசனத்தின்படியாக சேனைகளின் கர்த்தர் இவர்களோடு கூட இருந்து நாளுக்கு நாள் விருத்தியை கட்டளையிடுவீராக, நாளுக்கு நாள் முன்னேற்றத்தை கட்டளையிடுவீராக, நாளுக்கு நாள் கடன்கள் அடைக்கப்படுவதாக. என் பிள்ளைகள் கடன்களை அடைத்து இனி கடன் கொடுக்கிற ஜாதியாக இவர்களை நீர் மாற்றுவீராக. தடைகளை உடைத்து இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை என் பிள்ளைகளுக்கு நீர் இன்றைக்கு செய்வீராக. தானியேல் 3 வேளை முழங்கால் படியிட்டு தன்னை தாழ்த்தி ஜெபித்தது போல இன்றிலிருந்து தாழ்மை என்கிற அபிஷேகம் இவர்களுக்குள்ள இறங்கி வரட்டும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை செய்து என் பிள்ளைகளை கனம் பண்ணும். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேராலே நிறைஞ்ச மனசில் ஆசீர்வதிக்கிறேன். இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை செய்யும் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.
அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044 24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.